Queen Jhansi. மொறுமொறுன்னு KFC ஃப்ரைட் சிக்கன், கிரீன் கலர் ஹரியாலி சிக்கன், கலர்ஃபுல்லான டிராகன் சிக்கன், ஒயிட் கலர் ஜப்பான் சிக்கன், சிக்கன் டிக்கா கபாப், ஹனி கிரில் சிக்கன், இது எல்லாமே ஒரே நாள் ட்ரை பண்ணி இங்கே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அண்ட் அவங்க சிக்கன் லவர்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். வாட்ச் லேட்டரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கும் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். இப்போ நம்ம டிராகன் சிக்கன் செய்ய போகிறோம். 1/2 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு, ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து இந்த பெப்பர் சால்ட் கலவையில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஓரமாக நகர்த்தி வச்சுட்டு இப்போ இதுக்கான பேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1 முட்டை. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் நல்லா சில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை சிக்கனில் ஊற்றி நல்லா வந்து கலந்துக்கலாம். 1 ஹவர் இப்படியே வந்து இது நல்லா ஊறணும். இப்போ நான் டிராகன் சிக்கன் தாளிக்க தேவையான பொருட்களை இங்கே வச்சுருக்கேன். கலர் கலராக இப்படி கேப்சிகம் ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல் கேப்சிகம் நமக்கு தேவையில்லை, குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒரு 1/4 போர்ஷன் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம நீல நீல ஸ்ட்ரிப்ஸாக ஊற வச்சுருக்கிற அந்த டிராகன் சிக்கன் பீசஸும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். டர்ன் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 4 வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். நீல வாக்கில் நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, ஒரு 8 பல்லு பூண்டு நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். டிராகன் சிக்கன் அப்படின்னாலே அது கலர்ஃபுல்லாக தான் அங்கே இருக்கும். இப்போ இதில் நம்ம டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிராகன் சிக்கன் ரெடி. இப்போ நம்ம ஜப்பான் சிக்கன் செஞ்சுக்கலாம். ஜப்பான் சிக்கன் அப்படின்னா அது ஜப்பான்லேருந்தெல்லாம் வரலை. எங்கள் ஊரான ஈரோட்டில் எல்லா பெரிய ஹோட்டல்லையுமே இந்த ரெசிபி இருக்குங்க. ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நேட்டிவ் ஈரோடா அப்படின்னு எனக்கு தெரியல, உங்கள் ஊரில் இது இருக்குதான்னு சொல்லுங்கள். அதுக்காக 1/2 kg லெக் பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அங்கங்கே ஸ்லிட்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், கத்தியில் கீறி. கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கால குத்தி அங்கங்கே இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பெரிய மேரினேஷன்லாம் எதுவும் இல்லைங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேவைக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை, ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சா போதும். இப்போ நம்ம ஒரு 15 எண்ணிக்கையில் முந்திரி, 4 பச்சை மிளகா, 1 கப் பால், இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் பாலும் நமக்கு தேவையில்லை. இதை ஃபைன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ பால் மட்டும் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எடுத்து போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் குக் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக விடலாம். இப்போ நம்ம ஹரியாலி சிக்கன் செய்ய போகிறோம்.
அதுக்கு 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பொரித்து எடுக்கணும், கேரமலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. கோல்டன் ப்ரௌனில் பொரித்து எடுக்கணும். எண்ணெயில் பொரித்து எடுக்காமல் நான் இதை வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 300 கிராம் சிக்கன் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் தான். இது ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம செகண்ட் மேரினேட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். 1 கை கொத்தமல்லி தழை, 1 கை புதினா தழை இதில் இருக்குது. கூட 4 பச்சை மிளகா, 10 எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த அந்த க்ரீன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து தான் அரைக்க முடியும், தண்ணி இல்லைன்னா அரைக்க முடியாது. கேரமலைஸ்ட் ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கேரமலைஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணால் இதுதான் நமக்கு செகண்ட் மேரினேட். இப்போது இதையும் கவர் பண்ணி ஒரு 2 hours ஊற வச்சிடலாம். இப்போது ஹரியாலி சிக்கன் தாளிக்க போகிறோம். கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து நல்லெண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு 4 மினிட்ஸ் இப்படியே வந்து இது குக் ஆகட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 4 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நான் குக் பண்ணுறேன். அதுக்குள்ளே சிக்கனும் குக் ஆகிடும், நம்ம ஆட் பண்ண மசாலா பவுடர்ஸும் குக் ஆகிடும். இப்போ நம்ம KFC ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வெதுவெதுப்பான பால் வச்சுருக்கேன். அதில் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். 1 எலுமிச்சையின் சாறு. இந்த பால் வந்து உடையணும். 1 kg சிக்கனுக்கான மேரினேட் இப்போ நம்ம பண்ண போகிறோம். 1 முட்டை ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மில்க்கையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் பாருங்கள் நல்லா திரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கணும். இங்கே நான் 1 கிலோ சிக்கன் லெக்ஸ் வந்து தோலோடு வச்சுருக்கேன். ஃப்ரைட் சிக்கனுக்கு எப்போவுமே நம்ம தோலோடு செஞ்சோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை வந்து ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிவிட்டேன். அகெயின் நான் இன்னொரு டைம் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம லைட்டாக கத்தியால் கீறி விட்டுக்கலாம் அங்கங்கே. இப்போது இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து இதில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 to 4 hours ஊற வச்சிடலாம். இன்கேஸ் நெக்ஸ்ட் டேக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சிடலாம். இப்போ KFC ஃப்ரைட் சிக்கனுக்கு தேவையான பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு சேர்க்க போகிறோம். மைதா மாவு 1 கப் சேர்க்க போகிறோம். 1 கப் மைதா மாவுக்கு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளோர் மாவு. இதில் 2 ஸ்பூன் பால் பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். கலருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்குங்க. நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் கூட போதும். நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கான அளவுகளை சொல்லிகிட்ருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம். மீதியை வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கன் பீசஸ் இங்கே இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் நான் பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதை அந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் ஃப்ரிட்ஜ் வாட்டர் வச்சுருக்கேன் நல்லா சில்லுன்னு. ஸோ ஒரே ஒரு டிப் இப்படியே எடுத்து ஒரு டிப் திரும்பவும் வந்து நம்ம வந்து இதில் கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி இப்படி லைட்டாக உதறணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி இப்படியே தூக்கிட்டு வர மாதிரி வந்துடும்.
இந்த மாதிரி பண்ணி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து டிப் பண்ணன குறைஞ்சிருச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ட்ரேயில். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். போட்டதும் நம்ம வந்து கிண்டி விடாமல் எல்லா பக்கமும் ஆயில் கோட் ஆகிற மாதிரி அப்படியே லைட்டாக டிப் மட்டும் பண்ணி விடணும். அப்படி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மசாலா அதிகமாக ஆயிலில் போகாது. ஸோ ஆயிலை மட்டும் எடுத்து நம்ம மேலே வந்து கோட் பண்ணி விட்டுறலாம். ஒரு 3 மினிட்ஸ் வெந்த பின்னால் நம்ம வந்து இதை பரட்டி போட்டால் போதும். கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து அவுட்டர் கவரிங் மட்டும் உங்களுக்கு நல்லா வந்து செவந்துரும், உள்ளே வந்து சிக்கன் வேகாது. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்து பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஹனி கிரில் சிக்கன். சாதா கிரில் சிக்கன் மாதிரி தாங்க, ஆனால் வந்து ஹனி சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய சாறு வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ராக் சால்ட், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நான் இதில் 1/2 kg சிக்கன் வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். அந்த தேன் ஆலிவ் ஆயில் எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகி வரணும். இப்போ இதில் சிக்கன் பீசஸ் எடுத்து டிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கவர் பண்ணி ஒரு 1 hour அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம ஹனி கிரில் சிக்கன் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நம்ம 4 மெத்தடில் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஓடிஜி ஓவன் இருந்தால் அதில் வச்சு செய்யலாம். செகண்டு மைக்ரோவேவ் ஓவனில் கன்வெக்ஷன் மோட் இருந்ததுன்னா அதில் வச்சு செய்யலாம். தேர்டு ஏர் ஃப்ரையரில் செய்யலாம். இது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க அடுப்பு கறியை வந்து நல்லா கங்காக்கி தணலில் வந்து வேக வைக்கலாம், பார்பெக்யூ மாதிரி. இப்போ நான் இதை வந்து ஏர் ஃப்ரையரில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம சிக்கன் டிக்கா கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 300 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை மேரினேட் செய்ய தேவையான எல்லா பொருட்களையும் நான் இங்கே வச்சுருக்கேன். 1 பிஞ்ச் கசூரி மேத்தி அப்படிங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை தான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஸ்மோக்டு பப்ரிக்கா பவுடர். இந்த ஸ்மோக்டு பப்ரிக்கா பவுடர் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 2 hours அப்படியே மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் டிக்கா மேரினேட் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் டிக்கா கபாபை நம்ம வந்து கிரில் தான் பண்ணணும், கறி அடுப்பில் வச்சு, அல்லது ஓடிஜி இருந்தால் அதுலேயும் செய்யலாம், கன்வெக்ஷன் மோட்லேயும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போ ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறேன். அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் பொரித்து எடுத்து கூட லேசாக வந்து நேராக அடுப்பில் வச்சு அப்படியே திருப்பி திருப்பி காமிச்சிங்கன்னா ஒரு மாதிரி அந்த பிளாக்கிஷ் மாதிரி ஆகும், அந்த புகை வாசம் அடிக்கும். இப்போ நான் இதை வந்து ஸ்கியூவர்ஸில் மாட்டிக்கிறேன். இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுடைய KFC ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, லெமன்,
கொஞ்சம் மின்ட் துளசி லீவ்ஸ், கொஞ்சம் சாஸ் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான KFC ஃப்ரைட் சிக்கன் ரெடி. நம்ம ஹனி கிரில் சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஹனி அப்படிங்கிறதுனாலே அது வந்து நல்ல கேரமலைஸ் ஆகி கலர் வந்து டார்க் ஆகிடுச்சு. இது மேலே ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் கலர்ஃபுல்லான டிராகன் சிக்கன். இதில் மேலே நம்ம கொஞ்சமாக இந்த கேபேஜ் தூவிக்கலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஐட்டம் சிக்கன் டிக்கா கபாப். ஸ்கியூவர்ஸ்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஹரியாலி சிக்கன், க்ரீன் ஹரியாலி சிக்கன். இதில் கொஞ்சமாக மேலே வெள்ளை எள் தூவிக்கலாம். இப்போ நம்ம ஹரியாலி சிக்கன் ரெடி. அடுத்தது நம்மளுடைய ஜப்பான் சிக்கன். இப்போ நம்ம எல்லாத்தையும் இங்கே ஒன்றா டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஹனி கிரில் சிக்கன், ஜப்பான் சிக்கன், சிக்கன் டிக்கா கபாப், டிராகன் சிக்கன், ஹரியாலி சிக்கன் அண்ட் KFC ஃப்ரைட் சிக்கன் எல்லாமே இங்கே இருக்குது. KFC ஃப்ரைட் சிக்கன் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சைட் கோர்ஸ் தான். மெயின் கோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆக்சுவலாக மெயின் கோர்ஸ்க்கு நான் வந்துட்டு மஷ்ரூம் புலாவ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 வெரைட்டிஸ் வந்து பண்ணணும் இனிமே தான். இதை நான் வீடியோ எடுக்கலைங்க, பிகாஸ் எனக்கு அந்த ஒர்க்கே கரெக்டாக இருந்தது. ஸோ சைடில் வந்து இந்த ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி.